வணக்கம் லதா. நம்ம விஜய் சார் அவர் பார்த்தீங்கன்னா திருச்சியில் போயிட்டு மக்களை மீட் பண்ணி நன்றி சொன்னார். எப்படி மீட் பண்ணாருன்றது நீங்களே பார்த்தீங்க. அதாவது ஒரே இடத்துல 5000 பேர் கூட்டி வர வச்சு நன்றி வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நன்றி சொன்னாரு. நன்றி நன்றி நன்றி. அதுக்கு டப் கொடுக்குற விதமா நம்ம வந்து விஜய் சாரே தலைவரே நன்றி சொல்லிட்டாரு, நம்மளும் நன்றி சொல்லுவிட்டு இந்த டிவிக்கு சார்ந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் வந்திருக்காங்க தெரியுமா. நாங்க தக்காளி தொக்கா நாங்களும் போய் மக்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு இப்ப போயிட்டு வேக வேகமா போயிட்டு நன்றி சொல்லி அலப்பறை பண்ணிக்கிறாங்க. அந்த அலப்பறை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல் நன்றி யாருன்னா நம்ம விஜய் சாரோட நெருங்கிய நண்பர். அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ், இப்போதைக்கு அதை வந்து பேச வேண்டிய சூழல் இல்லை, நேரம் இல்லை, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம விஜய் சாரோட நெருங்கிய நண்பர்கள் தெரியுமா. அவர் ஒரு தொகுதியில போயிட்டு அதாவது ஓட்டு கேட்க கூட அந்த தொகுதிக்கு போனதில்லை. ஆனா இப்போ வந்து நன்றி சொல்ல விதமா இப்ப போய் ஒரு இடத்துல வந்து நன்றி சொல்லிக்கிறாரு. முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டே பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். புன்னக்காயல் மக்களே, புன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்க அன்புக்கு உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. கேள்விப்பட்டேன் எங்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க விட்ட உங்க ஊருக்கு, உங்க மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு கோடான கோடி கோடி நன்றிகள் நன்றிகள். ரொம்ப அவர் பேசும்போது எது போதை போட்டு பேசுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த சொல்ற விதம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வந்து அதிக வாக்கு போட்டு வெற்றி பெற வச்சதாக கேள்விப்பட்டேன் அப்படின்றாரு. அதாவது ஒரு எம்எல்ஏ நமக்கு எவ்வளவு வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, எந்த வித்தியாசம் நம்ம வந்து வென்றான் அப்படி கூட தெரியாம என்ன வந்து அதிக வாக்கு வந்து நீங்க வந்து ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு வந்து எம்எல்ஏ சொல்றாரு. விஜய் சார் பார்த்து செலக்ட் பண்ண ஆளு என்னங்க போதை போட்டு பேசுற மாதிரி பேசுகிறாரு. ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அவர் பேசின தொகுதி இருக்கு தெரியுமா, இது அவரு தொகுதியே கிட்டதான். அதாவது வேற ஒரு தொகுதியில வந்து இவர் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர். ஆனா இவர் போயிட்டு நன்றி சொல்றது பார்த்தனா பக்கத்து தொகுதி போற வழியில சரி இங்கதான மக்கள் இருக்கிறாங்க, இங்கே நன்றி சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு. சார் என்ன சரக்கு சார் அடிச்சீங்க, உண்மையாவே இப்படி எல்லாம் அலப்பறை பண்ணுங்க. அதாவது உண்மையா சொல்ற, முழு போதையில இருந்தா மட்டும் தான் ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து அலப்பறை கொடுக்க முடியும். அதாவது எந்த தொகுதியில நம்ம வந்து ஜெயிச்ச, எந்த பகுதி போய் நம்ம வந்து நன்றி சொல்லணும், இதை கூட தெரியாம ஒரு டிவிக்கு சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து இப்படி பண்றாருன்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி, ஓகே. அடுத்து இவர் வந்து விஜய் சாருக்கு வந்து எப்படிலாம் வந்து ஐஸ் வைக்கிறான்றது ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. அதாவது விஜய் சார்கிட்ட வந்து ஒரு வந்து எம்எல்ஏ சீட்டு இல்ல வந்து ஒரு வந்து அமைச்சர் சீட்டு வாங்கணும்னா விஜய் சார் வந்து நீங்க வணங்கணும். ஏன்னா நம்ம ராஜ்மோகன் கிரார் தெரியுமா, அவர் சொல்றாரு நிறைய மேடையில போயிட்டு இந்த உறுதிமொழி எடுக்கும்போது என்னுடைய ஆண்டவன் மீது ஆணையாக, விஜய் சார் மீது ஆணையாக நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதாவது விஜய் சாருக்கு வந்து யாரெல்லாம் சோப்பு போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி கிடைக்கும். அந்த மாதிரிதான் வந்து நம்ம விஜய் நண்பரான இவர் இருக்கிறார் தெரியுமா, இவர் வந்து என்ன மாதிரி சோப்பு போடுறாருன்றது இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. அதாவது அரிதினும் அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, அதை விட அரிது தலைவனோட நண்பனா பிறப்பது அரிது அப்படின்றாரு. சொல்லும்போது ஒருத்தர் பின்னாடி வந்து, யோ தலைவரை போதை போட்டிருக்க, ரொம்ப கொஞ்சம் ஓவரா பேசுற, முதல்ல பேச வேண்டிய பாயிண்ட் மட்டும் பேசிருக்கேன், தேவையில்லாம வம்பை இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து பேசிட்டு போறாரு. சரி அப்படின்னு சொல்லி அலர்ட் ஆகுறாரு. அதாவது அரிதனும் அரிது தலைவரோட நண்பனா பிறப்பது அரிது. அப்ப தலைவனோட நண்பனா பிறந்தா மட்டும் தான் அந்த பூமியில வாழணும், இல்லைன்னா செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்னங்க ஒரு பதவிக்கு இப்ப இல்லாம சோப்பு போடுவீங்க. அதாவது விஜய் சாரோட அரசியல் வந்து எப்படி தெரியுமா இருக்குன்னா, நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்கள மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல பார்த்தோன்னா எந்த எம்எல்ஏ வந்து குனிஞ்சு அம்மாவை வந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பதவி மேலிடம். எவனா குனியம் வந்து நேரம் நிமித்து இருந்தானா அவனை வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதாவது அம்மாவை எதிர்த்து யாரா ஒருத்தர் வந்து செயல்படுறானாவே அந்த கட்சியில இருக்க மாட்டாங்க, தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களும் பார்த்தனா தன்னோட கட்சிக்காரன் தன்னோட வேட்பாளரும் பார்த்தனா என்ன வந்து ஒரு காடா பார்த்து எவன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணனோ அந்த மாதிரி மதிக்கிறானோ அவனுக்கு மட்டும் தான் பக்கத்துல வச்சுப்ப அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. என்னத்த சொல்லுது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குறள்லாம் சொல்லி இதான் எங்களோட கட்சியோட கோட்பாடு கொள்கைன்னு சொன்னீங்க. ஆனா வந்து கட்சியில பார்த்தனா இப்படி ஒரு பாகுபாடு. அதாவது ஏன் சொல்றேன்னா, டிவிக்கு சார்ந்த ஒரு வந்து எம்எல்ஏ நிறைய இடத்துல போகும்போது பார்த்தோன்னா சால்வை வாங்கி போட்டுக்கிறாரு. இதே ஒரு தலித்து சார்ந்த ஏதோ ஒரு பகுதியில் போறோம் நினைக்கிறேன், அந்த பகுதியில் பார்த்தோன்னா பாவம் ஒருத்தர் வந்து ஏழ்மையான ஒரு பர்சன், அவர் வந்து சால்வை தராரு. அந்த சால்வை கொடுத்தனே கையில கொடுங்கன்றாரு. என்ன அன்டச்சபிலிட்டியா, தீண்டாமையா, இல்ல சாதி பார்க்க மாட்டேன் மதம் பார்க்க பண்ண சொல்லி மேடையெல்லாம் பேசுறீங்க. நீங்க வந்து யாரு, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ. அதாவது நீங்க வந்து மக்களுக்கான ஒரு சர்வனட். நீங்க என்ன அப்படியே கடவுள் நினைச்சுக்கிறீங்களோ, ஏன் அந்த சால்வை அப்படியே போட்டுக்க மாட்டீங்களா? அதாவது நீ எல்லாம் வந்து நீ சால்வை போட்டலாமாடா, குறா சால்வே
தூக்கி போறா பேக் சைட்ல வண்டி துறைக்கு போட்டு வரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னத்த சொல்றது, மாற்றம் சொல்லி விஜய் சார் இதுதான் வந்து மாற்றமா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம குளத்தூர் எம்எல்ஏ, அதாவது பார்த்தோன்னா ஸ்டாலின் சாரே நாக் அவுட் பண்ணி ஜெயிக்க வச்சதா இவங்க வந்து அணில இருந்து ஃபயர் விட்டு போன அவர் ஒரு பொம்மை. ஆனா அது பார்க்கும்போது பயங்கர காமெடி பீஸ் மாதிரி தான் அவர் வந்து இருப்பாரு. அவர் வந்து குளத்தூர் தொகுதி மக்கள் போயிட்டு நன்றி சொல்ற விதமா அப்படியே போறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டியில போறது அவர் பயந்து போறாரு. எங்க எவனா செருப்பு கொண்டு அடிப்போன்றதுக்கு ஒரு வேற அது பயம் தெரியுது. ஆனா கூட ஒரு ஹைலைட்டான ஒரு வந்து பொம்மை வச்சிருக்காங்க. அந்த பொம்மை என்னன்றது அந்த வீடியோ பாருங்களா. அது வந்து நம்ம வந்து விஜய் சார் சிஎம் சார் பார்த்தோன்னா ரொம்ப பிஸியா இருப்பாரு. அதனால அவர்லாம் வந்து மக்கள் வந்து மீட் பண்ண மாட்டாரு, நன்றி சொல்ல வர மாட்டாரு. அதுக்காக ஒரு டூப்பை ரெடி பண்ண அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல அவரை மாதிரி கிரதாலாம் வச்சு ஒரு செட்டப் பண்ணிட்டு ஒரு டூப்பை வந்து வச்சுட்டு நன்றி சொல்றாங்க. ஏன் நீங்க போய் நன்றி சொன்னீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? கூட்டம் வராதுங்க. இதை பார்த்தோன்னா 4 பேர் வந்து கூடுவோம்ல. அதாவது விஜய் சாரை வந்து ஒரு சினிமா மோகம், அது ஒரு பிம்பம், அது வந்து பார்த்தோன்னா அது ஒரு ஷோகேஸ். அந்த ஷோகேஸ் வச்சு நம்ம வந்து ஒரு வரவேற்பு பெற்றுலாம் அப்படின்ற மாரி வச்சு கேலி கிண்டலமா கூத்தா இருக்கு. உண்மையா சொன்னா இதெல்லாம் பார்க்க வந்து எப்படி தெரியுமா இருக்கு, ஓய் சூப்பரா விஜய் சார் மாரி ஒருத்தன் வந்து மேக்கப் போட்டுக்கிறான் அப்படின்லாம் யாருக்கும் மக்களுக்கு தோணாது. என்னடா இது இவ்வளவு காமெடி பண்ணிக்கிறானு, இவங்களாம் யாரா இவனை அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு வந்து கேட்க தோணும். ஏன்னா அது பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஆனா நன்றி சொல்லும் போது அந்த குளத்தூர் எம்எல்ஏ கிடையாது, அவர் ஃபேஸ்ல பார்த்தா ஒரு பயம் இருக்கு, ஒரு முரட்டு பயம் இருக்கு. நன்றி சொல்லும் போது எவனா வந்து எதனா கல்ட்டே அடிப்போம். என்ன காரணம், குளத்தூர் தொகுதியில் பார்த்தோன்னா கடந்த 1 மாசம் பார்த்தோன்னா மின்வெட்டு அடிக்கடி எந்த நேரத்தில் கண்ட போது எப்பவுமே தெரியல. மக்கள்லாம் வீட்டுல வந்து போராட்டம் பண்றாங்க. எதுக்குடா நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற பேர் மக்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க, காரி துப்புனாங்க. அந்த பயத்துல வந்து இந்த எம்எல்ஏ பார்த்து பயந்துனே போறாரு. ஐயோ எவனா வந்து அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பயத்திலே போறாரு. என்ன காரணம், எதனால அந்த ஒரு பயனா, விஜய் சார் பதவி ஏற்று 1 மாச காலம் ஆச்சு. இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா சட்ட ஒழுங்கு பார்த்தோன்னா கேலி குத்தா இருக்கு. பல இடத்துல பார்த்தோன்னா மின்வெட்டு, பல இடத்துல பார்த்தோன்னா போக்குவரத்து பஸ் வரல. இப்படி மக்களுடைய அன்றாட தேவைக்கான பிரச்சனை பார்த்தோன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை ஆகுது. அதனாலவே அந்த பயம் பார்த்தோன்னா அவர் நல்லா தெரியுது. தலைவரே விஜய் சார் பேரை சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுலாம் மேட்டர் கிடையாதுங்க. களத்துல வந்து நிக்கணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து களத்துல நில்லுங்க. இன்னைக்கு நினைச்சு போய் குளத்துறதுக்கு போய் பேசுங்க. மக்களுக்கான தேவை வந்து பூர்த்தி செய்யுங்க. அப்படி செஞ்சாவே மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. இல்லைன்னா வந்து வச்சுக்க மக்கள் வந்து கோவத்துல கலட்டி அடிப்பாங்க. அடுத்து நம்ம டிவிக்கு சார்ந்த முதல் பெண் அமைச்சர், ஐயோ அதாவது தமிழ்நாட்டுல வந்து முதல்வராகவே வந்து பெண்ணா வந்து இருந்திருக்காங்க. அதாவது நம்ம அம்மா ஜெயலலிதா. அதெல்லாம் மறந்துட்டு இவன் என்ன சொல்லிட்டானு தெரியுமா, தமிழ்நாட்டிலேயே முதல் அமைச்சர் அப்படின்ட்டானு. டேய் என்னடா இது, அந்த அம்மா பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராளுக்குது, வரும்போது அந்த மீடியாக்காரவனை கேமரா வச்சு நிக்கிறாங்க. நிக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா ஐயோ தலை தெரித்து ஓடுது. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. செய்தியாளர்களை பார்த்ததும் ஓட்டம் பிடித்த அமைச்சர் கீர்த்தனா மேடம், என்ன மேடம் இப்படி தெரிச்சு ஓடுறீங்க? அதாவது போன முறை பார்த்தா இந்த கோவை சிறுமி பாதிக்கப்பட்டாங்களா, அதை சார்ந்து இந்த அம்மாட்ட கேள்வி கேட்கும்போது, அதாவது ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டுட்டாங்க. இது சார்ந்த கேள்வி கேட்கும்போது அந்த அம்மா நெக்கலா தனவட்டா. அதெல்லாம் தலைவர் பார்த்துப்பாரு. அதாவது கீர்த்தனா மேடம், இறப்புன்றது மத்தவங்க வீட்டுல விழுந்தா உங்களுக்கு கேலி கூத்தாதான் இருக்கும். அதே உங்க வீட்டுல விழுந்தா வேதனையாகவும் ரொம்ப அழுகுற மாதிரி இருக்குல்ல. அப்ப அன்னைக்கு அந்த கீர்த்தனா மேடம் வந்து அப்படியே மீடியா கிட்ட வந்து நெக்கலா பதில் சொன்னதால விஜய் சார் கிட்ட இருந்து ஒரு வந்து லெப்ட் ரைட் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த அடியின் தாக்குதால எப்பா இனிமேல் மீடியாவை சந்திக்க மாட்டான்ட்டு எடுத்தம்பர் ஓட்டம் அப்படின்ற பேரு நம்ம கீர்த்தனா மேடம் பார்த்தோன்னா தெரிச்சு ஓடுறாங்க. சரி, இந்த மேடம் தான் தெரிச்சு ஓடுறான்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா நம்ம புஷி ஆனந்தன் அவரு கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி வந்து மீடியா வந்து எவ்வளவு டேரா வந்து ஹேண்டில் பண்றாங்கட்டு. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. ஆனா உண்மையா சொல்றேன், இது டிவிக்கு சார்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அரசியலுக்காக நீங்க எதுக்கு வந்தீங்க? மக்கள் கலப்பணிக்காக தான் நீங்க வந்தீங்க, இல்ல சும்மா வந்து பந்தா பில்டப் அப்படியே காமிச்சிட்டு நல்லா காசு சம்பாரிச்சுட்டு ஊழல் பண்ணிட்டு எஸ்கேப் இல்லைன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தவங்க மீடியாக்காரன் கேள்வி கேட்கறான். மீடியான்றது யாரு? முதல்ல மக்களோட வாய்ஸா வந்து ஒழிக்கிறாங்கன்னா அவங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியல. நீங்க வந்து யாரு? நீங்க எம்எல்ஏ தானே, நாங்க வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ தானே, ஏன் நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? சட்ட ஒழுங்கு சரியில்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டா அது வந்து நின்று பதில் சொல்ல மாட்டீங்களா? என்னங்க இப்படி கடந்து ஓடுறீங்க? அதாவது இவர் சமாளிக்கிறாரா? என்னம்மா துளசி நல்லா இருக்கேம்மா? துளசி யாரு துளசி? இது மீடியா வந்து ஒண்ணு வந்து சுத்தி நிக்குது, பேச வேண்டியதானே, என்ன பயமா? அதாவது உங்க கட்சி சார்ந்த தலைவர் இருக்கிறாரு விஜய், அதாவது சிஎம் சார் விஜய், அவருக்கு தான் மீடியா கண்டா பயம்னா உங்க கட்சி சார்ந்த ஆட்கள் நின்று பேச வேண்டியதானே?
பிரச்சனை என்னன்னு சொல்ல வேண்டியதானே? சார் எல்லாம் வந்து ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, இதனால அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, நாங்க மாத்துறேன் செய்யறேன் அப்படின்னு எதனா ஒரு வார்த்தை சொன்னதானே? இல்ல இப்படியே நீங்க வந்து மீடியா பார்த்து பயந்து போனீங்கன்னா இந்த 5 வருஷம்ல அப்படிதான் பண்ணீங்களோ? பாருங்க மக்களே, இதுதான் அதாவது மக்களுக்காக வேலை செய்யும் சொல்லி இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களாவது அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் வந்து கடந்து போறாங்க. இந்த டிவிக்கு சார்ந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் இவங்களுடைய அலப்பறைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறன்றதும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.